Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. Welcome back, guys. First news இங்க பாரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர் Uncle Yo-Yo. இங்க பாரு Jay Geva. அதுடா 19. He, him. Tech enthusiast. 1+11. நான் எங்கேயா போய் நாண்டுட்டு சாவா அப்படிதான் இருக்கு எனக்கு போற போக்கில் பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது. ஏன் இந்த ஊர் வம்புல போயிட்டு ஊர் வேகத்துக்கு ஊவை போட்டு சும்மா சரி வாங்க. சரி ஃபர்ஸ்ட் நியூஸே பெரிஸ்கோப் கேமரா கேட்டிங்களே மிட் ரேஞ்சில் வந்துடுச்சு 100x ஜூமோட. நீங்க சொல்லியிருந்தீங்களா? சரி இந்த போனை வேற காட்டலாமான்னு தெரியலங்க. T4 Ultra. ஆமா எவ்வளவு காம்ப்ளிகேஷன் ஃபோன் பத்தி நம்ம நாளைக்கு டீடைல்டா பேசிக்கலாம். ஆமாங்க வயிற்றுச்சலா இருக்கீங்க. சரி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நீங்க அன்னைக்கு குவிஸ் பண்ண போது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற போனை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லான்ச் ஆக போகுது கூடிய சீக்கிரம் மிட் ரேஞ்சில் ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ ஃபோன் அப்படின்னு ஜஸ்ட் 15,000 T4 Ultra. எக்ஸ்சேஞ்ச் போட்டாடா 15,000 பக்கத்துல வந்துடாதீங்க. இங்க பாருங்க கண்டா இருக்கும். T3 Ultraல வந்து பெரிஸ்கோப்லாம் கிடையாது. ஒரு மெயின் கேமரா ஒரு 8MP அல்ட்ரா வைட் தான் இருந்துச்சு. பெரிஸ்கோப்பே தேவையில்லை, ஒரே ஹாலோ லைட் வச்சு முடிப்போம். ஹாலோ லைட். சரி நீ எப்ப இங்க மூவ் ஆன இந்த மாதிரி சொல்ற, எப்ப இதுக்கு மூவ் ஆன, எத்தனை ஃப்ரெண்டுக்கு தான் மூவ் ஆவ நீ? இல்ல இது நல்லா இருக்கு, 4 நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு போன் நல்லா இருக்கா நல்லா இல்லன்றது வந்து எனக்கு 2 நாள்ல தெரிஞ்சிடும். நான் வந்து இது ஒரு 4 நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே எனக்கே நிம்மதியா இருக்குங்க அப்படிங்கிறியா? இந்த போன் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நிறைய பேருக்கு என்ன ஆச்சரியம், என்னடா இத பத்தி பெருசா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் எங்களை போட்டு தள்ளிடுச்சு. அதாவது CMF2 Pro சொல்றேன். அது என்னன்னா ஃபோன் 3A வும் சொல்லலாம். நீங்க இல்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது பாக்கலையா நீங்க? அத காமிக்காதீங்க. அப்ப நாளைக்கு சொல்லுவேன் 3A CMF வந்து தாராளமா போட்டுறோம். ஆனா ஃபோன் 3A வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு ஃபோன் 3A ரொம்ப பிடிச்சிருக்கு. அது விடுங்க, அது லைட் அதெல்லாம் ஓகே. ஆனா நாளைக்கு வருவோம் அந்த லைட்டுக்கு. நாளைக்கு வருவோம் லைட் போட்டி. லைட் ஓகே. 3A வர்சஸ் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளி மேட்ரிக்ஸ் வந்து புள்ளி ராஜா மாதிரி இருக்குல்ல, புள்ளி ராஜாக்கு நாங்க HTC விவேகானந்தே பார்த்தாச்சுங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது, அதேதான். நாங்க வந்து புதுப்பிப்போம் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா. அததான் நீங்க வந்து ஃபோன் 3 வேற எல்லாரும் சொல்லிருப்பாங்க. சரி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிக்ஸ் நான் புகழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் புகழ். சரி அப்படியே விவோக்கு வாங்க, கிடைக்கும். சரி அவங்க பேமெண்ட் வாங்க. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து T4 சீரிஸ்ல T4 Ultraல ஃபிளாக்ஷிப் லெவல் ஜூம் 100x வரைக்கும் வந்து இருக்கு இந்த பெரிஸ்கோப் கேமரால அப்படின்னு போட்டுருக்கு. எவ்வளவு வருஷம் வருது? ஸோ T3 Ultra வந்து 9200 ப்ளஸ் யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து 9300 சீரிஸ்ன்னு போட்டிருக்கு. சோ 300 பிளஸ் 300 இல்ல 300 பிளஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப E கிடையாதா? E வந்து 9400 9300 பிளஸ் தான் 9400 E. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி. சரி ஓகே. இது ஆனா எப்படி ஒரு 50MP ரூமர் வந்து மெயின் கேமரா அதேதானா? IMX91 தான் யூஸ் பண்றாங்களா? 50MP பெரிஸ்கோப் கேமரா 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுருக்கு. ஓகே பட்ஜெட் 40,000 இருக்கும்ல? ஏன் போன வாட்டி எவ்வளவு இருந்துச்சு? 32 33 அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா இந்த பெரிஸ்கோப்லாம் இருக்கு 40,000 35 இருக்கும். லைக்கா கிடையாது. அதான் பார்த்தேன். இதுதான் எப்பயுமே 35 இருக்குங்கறான். 100x பெரிஸ்கோப்லாம் கொடுத்துட்டா அப்புறம் எப்படிடா அந்த இடத்துல மோஸ்ட்லி அவ்வளவுதான் இருக்கும் மிட் ரேஞ்ச். அந்த இடத்துல ஒரு டைட் வெயிட் 40,000லாம் வராது. இல்ல இப்போ யாருக்குலாம் இந்த பிரச்சனை தெரியுமா? எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மில 14 Pro Plus இருக்கு. அப்புறம் இவன் ரியல்மி பெரிஸ்கோப் கொடுக்க எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இங்க எவ்வளவு ஆக்ஷன் தெரியலையே, ஆனா அப் டு 100x போட்டிருக்கு. ஆனா இப்ப புரியுது நீ சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி இத பத்தி பேசவே மாட்டறாங்களே அப்படின்னு. இதுதான் காரணம். நீங்களும் இது தெரிஞ்சா சொல்லுங்க. சரி நீங்க முடிச்சிருங்க, முடிச்சு நெக்ஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த நியூஸ். ரைட், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. நத்திங் ஃபோன் 2A ஒரு நல்ல ஃபோனு. அதை பத்தி அது லான்ச் ஆன ஒரு வருஷம் அதை வச்சு பேசியிருந்தானுங்க. 3A Pro அதை விட நல்ல ஃபோனு பேசவே மாட்டேன்றாங்க. எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட். ஏன்னா அந்த இடத்துல மொத்தம் கில்லர் ஃபோன் ஒன்னு வந்திருக்கு. என்னது?
2 Pro CMF அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்புறம் இது எதுக்கு பாவமா லான்ச் ஆச்சு? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படியே பாடையில படுக்க விட்டானுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத வாங்குறதுக்கு 2 ஃபோன் வாங்கிடலாம் CMFல அப்படின்னு சொல்றாங்க. தப்பு CMF ஓட இது நல்லா இருக்கு. அப்படியே 15,000க்கு வச்ச மாதிரி 18,000க்கு வச்சிருக்காங்க. 15,000க்கு வச்சிருந்தா 2 ஃபோன் வாங்கிருக்கலாம். Okay, first comment. Money Maddie. Bro, this related to iQOO phones after update. I attended Bangalore iQOO sneak peek of iQOO Neo 10. In that they were like there is going to be a big changes FunTouch OS by the end of this year, and they were like it's not named yet, so just lucky guess is that they are going to name the OS and change everything. Rename. இது வந்து நாங்களும் இன்னொரு சில வருஷமா எங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க பாவம், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விக்கி சொல்லுவான் தெரியுமா, டேய் ஏதோ ஒழுங்கா பண்ணுங்கடா, நானே எவ்வளவு தாண்டா முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான் தெரியுமா. அந்த மாதிரி சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு iQOO மேல ஒரு சில நல்ல மரியாதையும் இருக்கு. iQOOனா நல்லாவும் பண்றாங்க டிவைஸ், ஆனா அந்த FunTouch OS பத்தி பேசும்போது அவங்களே ஓப்பனா உள்ள இன்டர்னல் டீம் கிட்ட சொல்றாங்க, எங்க பேர்ல இருக்க ஃபன்னு ஓஎஸ்ல இல்லைன்னு எல்லாரும் அலறாங்க அப்படின்னு. என்ன பண்ணாலும் இப்போ இந்த கேஸ் தான் ஏதோ பிரச்சனை போல, அதை பத்தி என்ன ஏதுன்னு பார்த்தாகணும். ஆரிஜின் OS 5 ஜென்ரேஷன் வந்துருச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு, அதை இவங்க அடாப்ட் பண்ண முடியல, சம்திங் பெருசா இருக்கு. ஏங்க FunTouch OS-ஓட அந்த XOS எவ்வளவோ மேல் அப்படின்றங்க நானு. சூப்பரா இருக்கு, அது நல்லாதான் இருக்கு, இல்லன்னு சொல்லி. XOSல வந்து நிறைய AI ஃபீச்சர்ஸ் வேற இருக்கு. நீ வால்பேப்பரே பார்த்தா விடுங்க, எனக்கு அந்த பிரசன்டேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த OnePlusல இருக்கிறது, நத்திங்ல இருக்கிற அந்த பிரசன்டேஷன் இருக்கு. இத FunTouch வெச்சுக்கோங்க, கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். இல்ல டிமென்சிட்டி வெச்சு எவ்வளவு ஸ்மூத்தா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பாக்கவே பாருங்க, ப்ளசன்ட்டா இல்ல. ஆமா, அந்த ஃபாண்ட் அதெல்லாம். இதே நீங்க அந்த FunTouch அது எங்க இருக்கு? iQOO அந்த FunTouch வந்து தரமா இருக்கும். இல்ல ரீசெட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, நல்ல ஃபோன் தான் இது. அது போன நான் சொல்லல, இந்த ஃபாண்ட்ஸ் அதெல்லாம் இல்ல, அது அழகு படுத்துறேன் நான் உனக்கு செட் பண்ணி காட்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி அவர் வந்து ஸ்டாக் அண்ட் ரைட்மென்ட் மாத்திடுவாரு. ஆமா, எப்படி இருக்குன்னு பாருங்க. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண போறாங்க அதுல. அதுல எனக்கு என்ன வருத்தம்னாடா, பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் கூட உள்ள ஒளிச்சு வச்சிருப்பான், ஆக்சஸபிலிட்டி உள்ள தான் இருக்கும், எல்லாம் எதுவுமே வெளில இருக்காது. நிறைய பேர் இல்லன்னே நினைச்சிருவாங்க. நான் ஒரு தடவை வந்து பிரவீன் ப்ரோட்ட கேக்குறேன், என்ன ப்ரோ டபுள் டேப் எல்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னு. இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் போன் கேளு, அப்படினா நீங்க உள்ள ஆக்சஸபிலிட்டி உள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மோஷன் சென்சார் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அது உள்ள போனீங்கன்னா நீங்க அங்க போய் பார்க்கலாம் ப்ரோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு. இதனால தான் உருப்படாம இருக்கு இந்த FunTouch OS. ரைட். சரி, அடுத்த நியூஸ். மோட்டோரோலா G86 பவர், G86, G56 இந்த மாதிரி வந்து 3 ஃபோன் வந்து குளோபல்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன ஹைலைட்னா, இந்த G86 பவர் இருக்கா, ஆமா, அதுல வந்து 6720 mAh பேட்டரி இருக்கு. இருக்கிறதுல மோட்டோரோலால இருக்கிறதுலயே பெரிய பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மோட்டோரோலாவை நம்பலாமா? நம்பலாமா நம்பப்படாது. ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், மோட்டோரோலா பாக்கெட்லயே வெடிச்சு கிடந்தது. ஆமா, அப்படியே ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் எல்லாம் வராது, இதுவே எங்களோட 2A வெடிச்சுச்சுனா மட்டும் உலகம் முழுக்க BBC CNN வரும். இல்லடா, 2A வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபோன்ல, அதனால ஃபேமஸ் ஆனாலும் இதாங்க பிரச்சனை. அதுதான், அதுவும் நல்லா இல்லாம ஃபேமஸ் ஆயிட்டோம்னா இப்படி மாட்டிப்போம். அதெல்லாம் அந்த பப்லாம் பேசக்கூடாது. ஸோ இந்த G86க்கும் D86 பவருக்கும் வந்து பேட்டரி தான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அதை தவிர 6.67 inch 10-bit கர்வ்டு QLED டிஸ்பிளே இருக்குது, Gorilla 7i ப்ரொடெக்ஷன் இருக்குது, 50 MP லிட்டியா சென்சார் இருக்குது, 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 30 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, தவிர IP68, IP69 மிலிட்டரி கிரேட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பிரைஸ் சொல்லுங்க நீங்க? கண்டிப்பா 120K தான். யூரோ பிரைஸ் தான் வந்திருக்குங்க. யூரோப்ல வந்து 29,000, இந்தியால 20,000. ஆல்ரெடி G86 G85 இந்த ரேட்டுக்கு தான் வந்துச்சு, 20,000 ரூபாய்க்கு 856. ப்ராசஸர் என்னன்னா Dimensity 7300 தான். அப்ப கண்டிப்பா 120K தான். ஸோ G56 வந்து இன்னும் கொஞ்சம் பாடி. G56 இந்தியா லான்ச் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா G55 இன்னும் இந்தியா லான்ச் ஆகலை. ஸோ இதில் என்ன LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது, AMOLED கிடையாது. ஸோ இதில் Dimensity 7060, இது வந்து 7025 சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலையும் அதே 50 MP 8 MP கேமராவில் எந்த சேஞ்சுமே இல்லைங்க. ஆனால் வெயிட் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, 200 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இதுவே கம்மி வெயிட் தானே, இதுவே 198 கிராம்ஸ் தான்.
ஆனால் இது வந்து 200 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டு வேற ஒன்று மணிக்கணக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். ஸோ 5200 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். 30 வாட் 33 வாட் இந்த மிட் ரேஞ்சில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் ஆனால் 45 வாட் கொடுக்குறாங்க. இல்லை வச்சு எனக்கு எட்ஜ் 50 நியூ இருக்குல்ல அது ஆனால் 68 வாட்ல இல்லை. ஆமாம் இது ஏன் அப்போ கண்டிப்பாக இந்த மோட்டோ ஜி சீரிஸ்லாம் வந்து நியோ அளவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ எட்ஜி வேற ஜி வேற அதை வந்து பிரித்து காட்டணும். யோ இன்ஃபினிக்ஸ் என்ன ஒரே வருஷம் மார்க்கெட்டிங் டீம்ல எடு உன்னோட சேல்ஸை நான் பூஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். தெரியுமா உனக்கு தெரியுமா வடக்குல ஆல்ரெடி பயங்கரமான சேல் போயிட்டு இருக்கு. தெற்குல நாங்க ஏத்துவோங்க. இல்ல தெற்குலயும் வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களா அவங்க இங்க அதான் வாங்குறாங்களா. செகண்ட் ஹேண்ட் போன் ஒன்னு வருதுன்னு வையா அது இன்ஃபினிக்ஸ் தெரிஞ்சோன்னு வாங்கிட்டு போயிடுறாங்களா. இப்படி வருதான் இடியாப்போம் வாங்கிட்டு போயிடலாம். ஆமா ஆமா நேற்று பீட்டர் ப்ரோ எல்லாம் பேசும்போது சொல்றாரு ப்ரோ செகண்ட்ஸ்ல இன்ஃபினிக்ஸே கிடைக்காது ப்ரோ அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா யாராவது வாங்கினாங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்கன்னா உடனே யாராவது வாங்கிட்டு போயிடுறாங்க ப்ரோ அப்படின்னாரு இன்ஃபினிக்ஸ். எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஓகே அடுத்த கமெண்ட்டுக்கு முன்னாடி இது ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம இன்ஃபினிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமா. ஆமா காவியா அப்படின்றவங்க வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11s வாங்கி 3 years ஆச்சு. ஓகே ஹேங் ஆகல இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு சார்ஜ் மட்டும் நிக்கல அப்படின்றாங்க. அப்போ பேட்டரி மட்டும் மாத்தணும். ஆனா வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆச்சா. நான் கூட பேட்டரி கிடைக்கும்ல கிடைக்கும் ஸ்பேர் கிடைக்கும் அஃபிஷியலாக அவங்களே கேட்டு விசாரிச்சு இன்னும் அதையும் வேற ஒரு அப்டேட்டாக கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப இப்போதான் எல்லாத்துலையும் 5500 போட்டு ஒரே பேட்டரி வச்சா எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு. எல்லாத்துலையும் 5545 இதுலயும் 5500 டெக்னோலயும் 5500 இன்ஃபினிக்ஸ் நோட் எக்ஸ்லயும் 5500 இதுலயும் இப்போ ஜிடி இந்த சீரீஸ்லயும் 5500. நான் தான் தெளிவா இப்போ ஃபிளிப்கார்ட் பேஜ் போய் பாரு எதுல பார்த்தாலும் அப்படி 5500 45 வாட் சார்ஜிங். டேய் யாரா நீ சூப்பர் இது பரவாயில்ல என்ன கேட்டா. இப்போ தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு 5500 தான் இருக்கும். சாம்சங் அந்த மாதிரி தானே எஸ் சீரிஸ் 5000 வீடு ஒரு சர்வீஸ் சென்டர் வர போகுது. சர்வீஸ் சென்டர் அதான் லாவா இருக்கே ஹோம் சர்வீஸ் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டிலேயே சர்வீஸ் சென்டர் வைப்போங்க நாங்க. வீட்டிலேயே சர்வீஸ் சென்டர் உங்க ஃபோன் வாங்கினாலே பிரச்சனை. அதான் வந்து HMD ஓபன் பண்றதுக்கு கிட் கொடுத்துருவாங்க. HMD நியூஸ் இருக்கு கவலைப்படாதீங்க. நீங்க ஸ்பெஷல் கணேஷ் எஸ் சிவா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. OnePlus 11R ஏப்ரல் 2023ல பர்ச்சேஸ் பண்ணேன். பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சு. 2 years completed. Now I'm getting like 5 to 6 hours of SOT. பேட்டரி சேஞ்ச் பண்ணலாமா? அஃபிஷியல் OP ஷோரூம்ல I'm comfortable with that. Or I like OP 13s இல்லனா 1 year அப்புறமா 13s வாங்கிக்கலாமா? எனக்கு குழப்பமா இருக்கு. நான் கேமரா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி மீடியா கன்சம்ஷன். OP 13s வாங்கலாமா வேணாமா? வாங்கலாம். ஓகே அப்படின்னா வந்து வாங்குங்க. இப்போதைக்கு பேட்டரி மாத்திக்கங்க. 11 ஆனா சம்மல்ல 1 year கழிச்சு வாங்குனாருன்னா ஜாலியா பிரைஸ் கம்மியாயிடும்ல. இது 50000க்கு லான்ச் ஆச்சு 50-55ன்னா அப்போ ஒரு 40,000 அந்த மாதிரி இன்னொரு 6-7 மாசத்துல உங்களுக்கு கிரீன் லைன் வருதுன்னு வைங்களேன். ஃப்ரீயா அவன் தான் மாத்தி தந்துருவானே. ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்ல எது அதுலயா 11Rலயா? ஆமா ஆமா இல்ல அதுக்காக கிரீன் லைன்லாம் நல்ல போன் வச்சிருக்காரு சொல்றேன். அதுச்சு அப்படினா அப்படியே ட்ரேடிங் பண்றீங்க அவ்வளவுதான். சொல்லினே இருப்பான். நான் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். குறுக்கால கிரீன் லைன் இருக்கும். கிளிட்ச் மாதிரி வந்து போவோம். என்ன சொல்ற நீ? கிளிட்ச் மாதிரி இருந்தா பரவாயில்ல. அப்படிதான் வருது. நிறைய பேர் HDR வீடியோ பார்க்கும்போது தான் அவங்க டிஸ்பிளே பாழ்ந்துக்குது. HDR வீடியோ பார்க்கும்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அந்த டைம்ல தான் புதுசா ஒன்று முளைக்குது. ப்ரோ யூடியூப்ல ஏதாவது HDR டிஸ்பிளே வச்சு வீடியோ போய் பாருங்க போங்க. ஏன் நல்லா இருக்காரு தானே? சரி வெயிட் பண்ணி 13s வாங்கிக்கோங்க ப்ரோ. அடுத்து Redmi Pad 2 அதோட டீசர் வந்து போட ஆரம்பிச்சாங்க. பிக் ரிவீல் on June 5th. சூப்பர். சோ போன வாட்டி வந்து உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமா வேற வேலை இல்ல. சைனால Redmi Pad லான்ச் ஆகுது. அவரே வந்து கொடுத்துட்டு போனாருங்க அவருக்கு. அதான் அவருக்கு வேற வேலை இல்ல. இங்க வரைக்கும் வந்து இத இதெல்லாம் கொடுக்க தெரியுதுல்ல. அப்படியே அந்த SU7 இந்த மாதிரி ஏதாவது சீரிஸ் ஒன்று கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது தப்பு. அதெல்லாம் மட்டும் கேட்கக்கூடாது. ரெட்மி பேட்னா ஓகே டேங்கு நல்லா இருக்கு. எது போகலையோ அதைத்தான் உங்ககிட்ட கொடுத்து மார்க்கெட். ரெட்மி பேட் ஆக்சுவலாக மீ பேடோட நல்லா விற்கிதுரா. ஏன்னா அதுதான் அந்த 5G பேட்லாம் அதில் தான். வாட்டி ஹீலியோ G99 இந்த வாட்டி ஹீலியோ 100 G100 எவ்வளோ வச்சு 10,000 ரூபாய் பேடு? இல்லை யூரோப்பில் வந்து 20,000 ரூபா போட்டிருக்கு. மேபி 4GB 128GB மாடலாம். 4G மாடல் வந்து 8GB 2GB மாடல் 22,000 ரூபாயா? எவ்வளவு? 17.
ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்பிளே சைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வாட்டி வந்து 11 இன்ச்சு 2.5K 10.6லேருந்து வந்து 11 இன்ச்சு 90 Hz 600 nits பீக் பிரைட்னஸ்ஸு G100 அல்ட்ரா அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் போன வாட்டி 8 MB ஃப்ரண்ட் கேமரா இருந்துச்சு, இப்போ வந்து 5 MB ஆக்கிட்டாங்க அந்த கேமராவை. குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரியர் கேமரா வந்து அதே சென்டர் ஸ்டேஜ் கேமரா அப்படின்னு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. அந்த பாட்டம்ல பாருங்க, போட்டோல வந்து 3.5 ஆடியோ ஜாக் வந்து போட்டுருந்துச்சு. மீ பேட்ல கிடையாது. இங்க பாருங்க எவ்வளவு வாட்ஸ் வரும்? 15,000 வருமா? இப்போ இது போன வாட்டி 15,000 16,000 தான். 17 இப்போ 17 இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா. 17 தான் சொன்னேன் அப்பல இந்த. அதான்டா இல்லடா போன வாட்டி 99 OnePlus 20க்கு வந்தது. அவனே 20க்கு விற்கிறான் அப்படின்னா அதோட ஒரு 2000. இல்லை போன வாட்டி வந்து 16,000 அதுக்கு தான் லான்ச் ஆச்சு. ஆஃபர்லாம் வந்து ஏதோ வந்துச்சு. அப்போ இந்த வாட்டி ஒரு 1000. இப்பயும் அதே மாதிரி தான் வரும். என்ன மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, அது ஓவர் கிளாக் பண்ணியிருப்பாங்க லைட்டாக. பேட்டரி வந்து 8000லேருந்து 9000 இருக்கு. டிஸ்பிளே சைஸ் வந்து 10.6லேருந்து வந்து 11 இன்ச் ஆயிருக்கு. 2.5K ஆயிடுச்சு. ஓகே 90 Hz அப்கிரேட் இதெல்லாம். அதே குவாட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது அப்படியே தான் இருக்கு. அப்போ இது வந்து எப்படி இப்போ வெறும் மீடியா சென்ட்ரிக்காக ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்குறாங்க சில சமயங்களில், எனக்கு மீடியாக்காக மட்டும் வேணும் ப்ரோ, சும்மா ஏதாவது ஸ்டைலஸ்லாம் வேற போட்டிருக்கானே. அப்போ இந்த வாட்டி ஸ்டைலஸ்லாம் வேற சப்போர்ட் பண்ணுமா என்ன? அப்போ இந்த ஃபோக்கஸ் பென் வாங்கியிருந்தாங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாமா? தெரில. இந்த வாட்டி இது போட்டிருக்கு, இது வேணுன்ட்டு இது ஸ்டைலஸ் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டானா என்னன்னு தெரில. ஆனால் லீக்லலாம் வந்து ஸ்டைலஸ் இல்லாமல் தான் வெறும் டேப்லெட் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனால் 4G மாடலுக்கு பாருங்கள் 2 கலரா, ஆனால் வைஃபை மாடலுக்கு வந்து 3 கலர் போட்டிருக்கு. ஸ்மட்சஸ் விட்டுது தான். சரி, அடுத்த கமெண்ட் அடுத்து பண்ணுறாங்க. பிருத்விராஜ் சிவா ப்ரோ, லேப்டாப் வாங்கணும், கோடிங் அண்ட் ஃபியூச்சரில் நியூ படிக்கவும் லைக் பிளாக் செயின் ஆர் சைபர் செக்யூரிட்டி மாதிரி படிக்கிற வேணும் ப்ரோ. 80K வாட்ஸ்அப் பட்ஜெட்டு. 80Kக்கு நீங்கள் இதுவே வாங்கலாமே ஆஃபரில், ROG ஸ்டிக்ஸே வாங்கலாமே ஆஃபரில். இப்போதான் இவன் நிறைய படிக்கிறதுக்கு கோடிங் கேட்குறாரு. அதான் கேமிங் இல்லை, நிற்காது பேட்டரி. உனக்கு பேட்டரி 2 மணி நேரம் அந்த மாதிரி நிற்கும்டா. ஆனால் இவர் கேட்குற டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஏஎல்லாம் ரன் பண்ணோம் அப்படின்னா உனக்கு நல்ல GPU தேவை. அவர் ஏஎல்லாம் ரன் பண்ண வேணாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த QLED ஆன்லைன்ல நீங்க ரன் பண்ணிப்பீங்க. மினி எல்இடி சீரிஸ் அது ரேட் அதிகமா இருக்காது. மினி எல்இடிலாம் OLED கம்மியா இருக்கும். ஆனா Asus OLED வந்து அந்த அளவுக்கு இல்ல, இந்த மிட் ரேஞ்சில் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி Vivo Book S எல்லாம் இருக்கு பாருங்க. அது ரேட்ட பாரு 95, அவரே 80K தான் கேட்டிருக்காரு. இங்க பாருங்க Vivo Book S50. இது Snapdragon நானா வாங்கி தெருவுல தான் நிக்கணும் ப்ரோ. அது நல்லா இருக்கு, பேட்டரி பேக்கப் அல்டி Snapdragon. ஆனா ஆப் கம்பேட்டபிலிட்டி இவர் என்னென்னமோ எய்ம் பண்றாரு ஃபியூச்சர்ல இதெல்லாம் ட்ரை பண்ணனும். அதுக்கு ஓகே, அப்படினா நீங்க MacBook இல்லடா, அவர் தான் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? இப்போ கோடிங் கோடிங் மேக்ல வந்து கோடிங் ஓகேடா. நீங்க எல்லாம் எவ்வளவு கோடிங் போட்டு என்னென்ன சர்வர்லாம் ஹேக் பண்ணிருக்கீங்க? டேய் மேக்புக்ல இந்த மாதிரி கோடிங்க்கு நிஜமாவே டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றது எதுவுமே ஏர் இருக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்க, அவங்கலாம் ப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ 80,000 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுக்க முடியும்? ஏர் தான் ஒரு வாங்கி கொடுக்க. அப்புறம் Vivo Book 16 ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா Core i9 13th ஜென்லாம் படுத்து தூங்கிறாது. 13th ஜென் இல்ல பிரச்சனை வருமா? 13th ஜென் தெரியலங்க. 13th ஜென் பத்தி தெரியல. நீங்க Ryzen அதே ஆனா இது அல்ட்ரா சவுண்ட்னா நீ தைரியமா சொல்லுவல்ல. அல்ட்ரா Ryzen ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் முதல்ல டிவைஸில் லேப்டாப்பில் ரன் பண்ண போகிறீங்களா இல்லை ஆன்லைனில் ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் ரன் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல GPU ப்ளஸ் இதுவும் நிறைய டாப்ஸ் இருக்கிற மாதிரி அதுவும் தேவை. ஸோ லேப்டாப்லேயே ரன் பண்ண போகிறீங்களா கோடிங்க்கு மற்ற இதுக்கெலாம் வந்து மேக்புக்கே வந்து பரவாயில்ல. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்த நியூஸ் TCL வந்துட்டாங்க. 4K QD மினி LED டிவிஸ் 55 இன்ச்சு 65 இன்ச்சு 75 இன்ச்சு ப்ரிசைஸ் டிமிங் சீரிஸ் அப் டு 5 மாதிரி இருக்கு. அல்ல பார்க்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. ஆமா, ரெண்டர் அப்படிதாங்க இருக்கும். டால்பி 3GB 32GB. ஆமா, டால்பி அட்மாஸ்க்கு ஆரம்ப ரேட் 52 அதான். ஹலோ டெர்மினேட்டர் 144 Hz நேட்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட். அர்பஜன் டர்புனேட்டர் IMAX enhanced இருக்கு. MEMC ALM AMD FreeSync Premium இருக்கு. Quad Core AIPQ ப்ராசஸர் இருக்கு. Onkyo ஓட 2.1 சேனல் இருக்கு. அது உங்க கம்பெனி 2.1 சேனல் இருக்குங்க. ஸோ 55 இன்ச்சு இந்த 52,000. ஸோ அது 71,000க்கு வந்து 65 இன்ச்சு, 1,15,000க்கு வந்து 75 இன்ச்சு.
ஸோ QD மினி LED வந்து 1 லட்சத்துக்கு 100 இன்ச்சை கொடுத்தாங்களா அவங்க யாரு? இது வந்து மினி எல்இடியா? இவங்களேவே தான் இருக்கும் அதுவும். அது மினி எல்இடி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, இருக்கிறதுல காஸ்ட்லி வந்து OLED, அதுக்கப்புறமா மினி LED, அதுக்கப்புறமா அந்த ஃபோன் என்ன, அந்த டிவி என்னது அது? QLED இருக்கும். ஓகே. அதுக்கும் கீழே இப்போ QLED ரொம்ப காமன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் இப்போ நியூ QLEDக்கும் நார்மல் LEDக்கும் ஒன்றும் இல்லை, அந்த சும்மா அந்த ஃபிலிம் போடுவாங்க அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த மினி எல்இடினா உங்களுக்கு லைட்டிங் ஜோன்ஸ் தனியாக இருக்கும். இது பாரு 512 ஜோன்ஸ் டிம்மிங் சீரிஸ் வந்து இருக்குது. ஸோ பிளாக்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். லோக்கல் டிம்மிங் சொல்லுவோம்ல, லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துலையும் கரெக்டாக அந்த பிளாக்ஸ்லாம் டீப்பாக இருக்கும். ஆமாம், என்னடா சம்மந்தமே இல்லாமல் நான் கூட MI ஜெயிச்சிரும் போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இந்த வருஷம் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட்டு வேற டீமில் கேப்டனாக இருந்தாலும் அப்படியே இல்லை, 3வது டைம். அப்படியா? இதுக்கு முன்னாடி என்னது 2வது டைம்? இதுதான் 2வது டைம். இது வந்தா பஞ்சாப் வந்தா செகண்ட். ஏன் அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் போயிருக்கான், தோத்துட்டானுங்க. அப்படியா? வேற டீம்ல கேப்டன்சி கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்றானே பையன். அதான் பிரச்சனை. அடுத்தடுத்து மாத்தி விட்டுறாங்கல்ல, ஏன் அப்படி பண்றாங்க? பண்ணிடுறாங்க என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இவகிட்ட இன்னைக்குதான் நான் மீமே பார்த்தேன், ரிக்கி பாண்டிங் ஏதோ சொல்லியிருந்தானா பிரீத்தி சிந்தா கிட்ட, எவனா எடுக்கிறியோ இல்லையோ ஸ்ரேயஸ் ஐயரை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டா பாருங்க ஃபைனல்ல. ஆமா, பயங்கரமா இருக்கு. யாருமே எதிர்ப்பு. டெல்லியும் அவன் தானே, அவனுக்கு 2 பேர் தானே. 3 வருஷம் முன்னாடி அவன் தான் கோச் டெல்லிக்கு. ஓ, இங்கே இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியுது ரொம்ப. ஏன்னா RCB கிட்ட கேவலமாக இருந்தாங்கல்ல, இதில் சம்மந்தமே இல்லை. அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இருந்தது. டைமென்ஷன் ஸ்விங்கார பாலெல்லாம் அடிக்கிறானுங்கடா. நான் சும்மா அந்த இது பார்த்தேன், ஹைலைட்ஸ். யாருக்கு அடிச்சிருக்கான் போல, அதான் ஷார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ன்றானுங்க எல்லாரும். அது என்னென்னமோ 4 போயிருக்கு. டேய் பஞ்சாப் எப்படியாவது முடிச்சிடுறா. இல்லை என்ன பிரச்சனைனா, நான் திரும்பியும் சொல்கிறேன், டிபிக்கல் மென்டாலிட்டி எல்லாருக்கும் இது இருக்கும். சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்குது 2009-8 டைமில். சச்சின் அடிக்கணும், ஆனால் மும்பை தோக்கணும். நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ இங்கேயும் கூட RCB பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, விராட் கோலி இவ்வளோ வருஷமா பார்க்குறோம். இப்போ MI பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிறேன், ரோஹித் சர்மா அடிச்சிருக்கணும், சூரியகுமார் யாதவ் அடிச்சிருக்கணும்னு தான் பார்க்குறேன். தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்கோர் கார்டை போய் அவசரமாக எதுக்கு பார்க்குறேன்னா, நமக்கு தெரியும் இவங்களெல்லாம் ஒரு ஸ்டார் பிளேயர்னு தெரியும், நல்லா ஆடுவாங்களே, நம்ம டீமில் ஆடி இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் வந்து ஆடினதே தெரியல. கேளு, சூரியகுமார் யாதவ் ஆடினதே தெரியல, பெருசாக ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல. ஆனால் மோஸ்ட் ரன்ஸ் அடிச்சதில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதே என்னால என்னது. எல்லா மேட்ச்லையும் கன்சிஸ்டன்ட்டாக தலைவர் இஷான் கிஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச் ஒரு 100, கடைசியில் ஒரு 100. அப்படியாடா? ஸோ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இது சொல்கிறேன். இப்போ RCB நான் பார்த்தனால எனக்கு எப்படி இருக்குன்னா, கோலி அடிச்சிருக்காப்லையா, அதை போய் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆனால் RCB செய்யக்கூடாது. அது காரணம் என்னன்னா, டீம் மேலே எந்த ஒரு கோமும் இல்லைங்க. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் வச்சுக்கிட்டோம், நத்திங் ஃப்ரான்ச்சைஸ் வச்சு எதுனாலும் ஓகே. ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவங்களோட டாக்ஸிக்கான ஒரு ஃபேன் பேஸ். அடச்சா நத்திங் வேற வெரி டஃப் ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஃபார் மீ. இருக்கிறதே தெரியல வெண்ண. அதான் இதில் போட்டிருக்காங்க பேண்ட்ல வந்து. ஏன்னா இப்போதான் பிரச்சனைனா பேண்ட்டை கழட்டி போட்டு ஓடணும்ல. இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, தன்னால வின் பண்ணாத டீம் எங்க ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சோட வின் பண்ணிடுச்சு. இது போட்டுட்டு இருக்காங்களே, பாத்தீங்களா எப்படி வந்துருச்சுன்ட்டு. ஆமா போட்டுட்டு இருக்காங்க. இதேமாடா ஆளு இந்த மாதிரிலாம் பேசிடாதடா. இல்ல அவன் பேசிட்டு போறான். அதான் எல்லாத்துக்கும் வந்து இது மாட்டி விட்டாங்களே, CMF ஃபோன் மாட்டி விட்டது பார்க்கல. காலு எல்லாத்துக்கும் CMF ஃபோன் 2 Pro வந்து டேக் மாதிரி மாட்டி விட்டது பார்க்கலையா? ஆமா, கால்பே வந்தானா? ஆமா. எந்த மேட்ச்லடா? ஆக்சுவலா ஒரு IPL மேட்ச் நான் ஃபுல்லா பார்க்க. கால்பேயா வேற யார் மாட்டினாங்களான்னு தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு எந்த மேட்ச்ல நடந்தது இது முன்னாடி? இப்போ அதான் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு வாரத்துல 2 வாரத்துல அந்த பிராண்ட் அம்பாசிடர் அனௌன்ஸ். நான் வந்து இங்க பாருங்க ஹைலைட்ஸ் பார்க்கறாரு. ஒருத்தரும் ஃபோனை மதிக்க மாட்டான். இல்ல நான் வந்து மேக்ஸிமம் ஹைலைட்ஸ் தாங்க பார்த்தேன். இந்த மாதிரி ஜோக் நடந்ததுன்னு தெரியாது. அதெல்லாம் மேட்ச் போது இல்ல, தனியா இதுல போட்டுருந்தாங்க. ஓகே, ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க, இதுல போட்டுருந்தாங்க. சரி பரவாயில்ல. ஆனா இப்போ நடந்த அப்டேட் இதுதான். ஓகே, IPLல எனக்கு நான் திரும்பியும் சொல்றேன், RCB டீம் பிடிக்காமலாம் கிடையாது. ஏன்னா ராகுல் டிராவிட் இருந்த டீம் அது. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராஜஸ்தான்ல இருக்காரு அவர் அது கோச்சா இருந்துட்டு போறாரு, இல்ல பிளேயரா இருந்தாரு. இங்க ப்ராப்ளம் என்னன்னா,
இதுக்கான ஃபேன் பேஸ் இருக்குல்ல, இப்போ அப்படியே இந்த ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கலே கிறுக்கு கோளாறான ஃபேன் பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஆர்சிபி இருக்கும், அடுத்த பிளேஸில் சிஎஸ்கேவா மும்பையான்னு அடிச்சுப்பாங்க, நானா நீயா அப்படின்னு 2 பைத்தியமும் அடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய பேர் ரொம்ப எப்படி போகுதுன்னா நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன் கேம் மாதிரி ஜென்டில்மேன் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஒரு சில டீமுக்குலாம். அந்த டீம் பர்ஃபார்ம் பண்ணுதானே தெரியாது, அதே சமயம் நல்லாவும் பண்ணுவாங்க. இப்போ பஞ்சாபுக்குலாம் ஃபேன்ஸ் வந்து இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி நொந்து கிடக்கானுங்க. ஆனா அதுக்குள்ளார ஐபிஎல் வச்சு சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானியங்கள் வச்சிருக்கீங்கடா இல்ல அதுக்குள்ளார. ஆனா இதுல ஏப்ட பிரச்சனையா இன்னைக்கு என்னன்னா நரேஷை மீட் பண்றேன், அண்ணன் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போயிடாத, நான் பொதுவாகவே போக மாட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஐயோ இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றான். என்னது அந்த பக்கம் போ, எனக்கு எப்படி இருக்குன்னா இது இந்த பாஷால வந்துருமா, பா சேதப்பட்ட பக்கம் போயிடாதப்பா அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஐயோ சண்டையா, நான் ஏன் அந்த பக்கம் இந்த மாதிரி செம ஜோக்கா இருக்கு ஃபுல்லா. எங்க போனாலும் ஆர்சிபின்னு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் மாதிரி அவனுங்க. ஆமா, இன்னும் டாகினி டான்ஸ் தான் ஆடல, ஆட மாட்டாங்க, அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அது ஒண்ணுதான் சார் மிச்சம். சரி அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் ரஞ்சித் குமார். ஹாய் ஆண்டவரே, I bought Infinix Hot 50, really enjoying the UI and overall design. Within 10 days, I faced network issues. It's also impressive that the service center responded quickly and replaced the motherboard in just 2 days. That kind of after-sale support is a big plus. Only problem is RAM memory management issue. When app keeps reloading every time you return to the home screen. நீங்க அப்போ சொல்லும்போது புரியல. After using this mobile, I understood Infinix is the next Apple phone. அது வந்து பொட்டி வச்சு சொன்னேன், பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு அது ஒரு காலம் போட்டது. அது பார்த்தா 6 மில்லியனோ 7 மில்லியனோ போயிடுச்சு. இதுல நிறைய பேரு அதெல்லாம் உடைய இதுல நிறைய பேரு யாருன்னே நம்மளுக்கு தெரியாதுல்ல. என்ன பொட்டி வச்சுன்னு ஒரு தற்கூரி பேசிட்டு இருக்குது பாருலாம் கூட போட்டுருந்தேன் கமெண்ட். எனக்கு அப்புறம் இருந்ததுன்னா அது ஏதோ போர் அடிக்கும் போது ஐபோன் பாக்ஸ் வரிசையா அடிக்க வச்சிருந்தேன், பக்கத்துல இன்ஃபினிக்ஸ் வச்சு அதை இழுத்தாலும் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னேன்டா. அது கூட சரி ஓகே போங்க அப்படிதான் இருந்தது. மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் பெரிய செம சூப்பரா 2 டேஸ்ல சொன்னதுக்கு மதர் போர்டு ரீப்ளேஸ்மென்ட் இல்ல 2 டேஸ்ல பண்ணி கொடுத்தாங்கங்கிறதே சூப்பரா இருக்கு. வச்சு பொதுவா ஆர்ஓஜியும் சூப்பரான டிவைஸ் தான். அதுல 5 சீரிஸ் அப்போ நிறைய பேருக்கு மதர் போர்டு இஷ்யூ தான் வந்துச்சு. ஆக்சுவலா போனே மாத்தி கொடுக்க தான் இருந்தோம், அவர் தான் கொஞ்சம் லக்கியான போன் அப்படின்னாரு, மதர் போர்டு மட்டும் மாத்தி கொடுத்தது. இந்த மாதிரியே எல்லாத்துக்கும் பேசிடுறான் சார். ஒரு காமன் டெம்ப்ளேட் வச்சுக்கிறான் சார், அதுக்குள்ளார ஏதாவது எல்லா போனையும் சொல்லி என்ன போன் கையில இருக்கோ அதை பத்தி பாசிட்டிவா பேசுறான். நான் யூஸ் பண்ற நல்ல போன் நல்லா இருந்தது அப்படின்னா சொல்லி தானங்க ஆகணும். அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கே பண்ண தெரியாத கம்பெனிக்கு நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா ரைட்டா, நியாயம் தான். எவ்வளவு பேர் அதை ஒத்துக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது விவோ S30 Pro Mini சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட என்ன வெர்ஷன் இது? காம்பாக்ட் வெர்ஷன், என்ன ஃபிளாட் சைஸ். ஸோ S30ல வந்து செகண்ட் ஃபோன் வித் ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 இருக்கு. 50 MP மெயின் கேமரா, அந்த ரெட்டியா 700V சென்சார் இருக்கு. 50 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்கு. 8 MP அல்ட்ரா வைட், 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரண்ட் கேமரா, IP64 ரேட்டிங்ஸ், 6500 mAh பேட்டரி, 90W ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ மெயின் இது என்னன்னா S30 Pro Mini அடுத்த காம்பேக்ட் ஃபோன் அப்படின்ட்டு 6.31 inch 1.5K LTPO பேனல் வச்சு. யாராவது ஒருத்தர் 6 inch வரணும் வச்சா ஏன் நிஜமா 6.3 inch ஓகே தான். 6 inchக்குலாம் வந்தா இன்னும் காம்பேக்ட்னா அதுதான் ஆக்சுவல் காம்பேக்ட். சும்மா உனக்கு 6.3 எப்படின்னு தொங்குறானுங்க எல்லாரும். 6.3 தான் பாத்தீங்களா? 6க்கு வாங்கடா யாராவது ஒருத்தர் மாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 6லாம் வந்துட்டா இன்னும் இவ்வளவுதான்டா வைக்கி இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும். மல்டிமீடியா கன்சம்ஷன் கரெக்ட்டா இருக்காது. நான் அப்படியே மல்டிமீடியால என்ன இருக்குற நீ? நான் எங்க இருக்குறேன் 0.3 inch. நான் என்ன சொல்றேன், அவன் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்கலாம் வந்து 55 inch டிவி இப்பதான் படிச்சோம் TCL வாங்கிக்க சொல்லு. நான் என்ன சொல்றேன், போனே காம்பாக்ட் ஆகும், கொஞ்சம் திக்கா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த இதுவே இருக்கு 9 இதோட திக்னஸ் எவ்வளவு தெரியுமா? 7.99 mm. இங்க பாரு வாட்ஸா, இப்போ இந்த போனே எடுத்துக்க, இதுல லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்கு. இப்போ இதோட திக்னஸ் வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கேமரா பம்ப் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கூட திக்காக்கி கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ திக்கான ஃபோன்லாம் பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி பெருசாகிட்டே போகும், உள்ள கூலிங் மெக்கானிசம் அதிகப்படுத்தலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப திக்கான ஃபோன்லாம் யூஸ் பண்ணாலுங்க தான் நாங்களாம். இப்போ N900லாம் எவ்வளோ தெரியுமா, 1.8 சென்டிமீட்டர்ஸ் திக்கு, அது 18 mm. இப்போ எவ்வளோ ஸ்லிம்மாக பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா திக்குன்னு சொல்லிட்டு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் பெண்ட் ஆகுதா?
பெண்ட் ஆகுதா இல்லை சார் சாக அடிக்கிறானுங்க. ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ? எனக்கு வந்து ஃபோன் ரொம்ப ரிலேபிளாக இருக்கணும், கேமரா பம்ப் ரொம்ப டார்ச்சராக இருக்கக்கூடாது. இது நல்லதா இருக்குன்னு தான் சொல்லிட்டோமே ஆல்ரெடி. சும்மா இதான் ஸ்லிம்னா இப்படி தான் இருக்கும். இல்லடா இதுவே பரவாயில்லன்றேன். ஸ்லிம்னா இப்போ பாரு 5.8 5.3 போயிட்டு இருக்காங்க. யார் கேட்டா இப்போ 5.3? இந்த அளவுக்கு ஸ்லிம் போகுது. இதுவே நல்லா 200 MP கேமரா கொண்டு போய் நீ 5.3 mm வச்சனா நீ சொல்லு. இப்போ 200 MP கேமரா பெரிஸ்கோப்லாம் 5.3 mm நான் வைக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அந்த கேமராவோட மாடியூலே வந்து உனக்கு 12 mm போயிடுமே. அப்புறம் எப்படி நீங்கள் தின்னஸ்ட் ஃபோன் பண்ண முடியும்? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எங்கேயோ தள்ளிட்டு நிற்கும் அப்படியே. கரெக்ட் தான். டெக்னிகாலிட்டிஸா பேசுறாரு. நம்மளால எதிர்கொள்ள முடியாது இந்த பாயிண்ட. சொல்லிட்டு போயிடுறா சார். இது ஆனா அழகா இருக்குடா கலர்ஸ்லாம். கலர்ஸ் இது பின்னாடி கேவலமா இருக்கு கேமரா. அது ஆல்ரெடி இருக்கிற பழைய டிசைன் தான். அது எல்லா பிராண்ட்லயும் இந்த டிசைன் இருக்கு. பட் கலர் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கலர். ஐபோன் மாதிரி இருக்கு பாருங்க. செகண்ட் ப்ளூ கலர். நீங்க வச்சிருக்கீங்க ஐபோன் 16 அந்த மாதிரி இருக்கு. 16 மாதிரி இருக்கு கலர். ஆனா ஃபோன் நல்லா இருக்குல்ல. ஃபோன் எல்லாமே இருக்குங்க. ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கு, IP69 ரேட்டிங்ஸ் இருக்கு, 6500 mAh பேட்டரி. நம்ம ஊருக்கு வருமா? இதுதான் தெரியலையே, வருமா வராதான்னு தெரியலையே. தயவு செஞ்சு இந்த நார்மல் இது V சீரிஸ்னு வரும் யூஸ்வலா. அதுல கொண்டு வந்து சொருங்க சார். அதுல வந்துச்சுன்னா கேமரா கொஞ்சம் பெட்டரா போட்டு பெரிஸ்கோப்லாம் வேணாங்க. பெரிஸ்கோப்லாம் எடுத்துட்டு எனக்கு வந்து மெயின் கேமரா அல்ட்ரா வைட் மட்டும் போதுங்க. சூப்பரா கொடுங்க. ஆப்டிக்ஸ் வந்து நல்லா கொடுங்க. அதே 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP ஃப்ரண்ட் கேமரா. அடுத்து இருக்கு உங்களுக்கு என்னது அடுத்து? அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இது சைனா ப்ரைஸ் வந்து 32,000 S30 ப்ரோ மினி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 41,500 ரூபா. ஓகே சார் அடுத்த கமெண்ட் விஜய் ப்ரோ, சாம்சங் S23 Plus ரீஃபர்பிஷ்டு கேஷிஃபைல வாங்கலாமா 40K? 2025 கன்சிடர் பண்ணலாமா? ஆர் iQOO 12 S24 Plus போகலாமா? S23 Plus நல்ல ஃபோன் தான். ஆனால் S24 Plus போனால் Quad HD, S23 Plus Full HD. உங்களுக்கு 8Gen 2 போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதுக்கு போகலாம். அவங்ககிட்ட வாரண்டி இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பேசி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா 53K இதுதான் கார்ட் ஆஃபர்லாம் போட்டால் 50K கீழே வந்துடும். எதுனா S24 Plus எக்ஸினாஸு. ஸோ கொஞ்சம் வாமாக தான் செய்யும். ஆனால் ஃபோன் வந்து Quad HD பேனலோட இருக்கும், 12GB RAM இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்கிரேட்ஸ் கிடைக்கும். ஏன்னா S23 Plus வரைக்கும் நார்மலாக இருந்தது. S24 Plusலேருந்து தான் அல்ட்ராக்கும் ப்ளஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஸ்பெக் பம்ப் வந்தது. அதனால் அது வேணும்னா நீங்கள் S24 Plus தான் போய் ஆகணும். இதில் அந்த பர்பிள் நல்லாயிருக்கும் S24 Plusல. என்ன போரா பர்பிளா ஏதோ ஒரு பர்பிள் இருக்குமே ஒன்று, கோபால்ட் பர்பிளா ஏதோ ஒன்று, அதை வச்சு தான் ப்ரொமோட். இல்லை இப்போ வாங்கலாமா? இல்லை இப்போ டீல் வரப்போகுது இதுக்கு. ஆமாம் சார், இப்போ ஆல்ரெடி இப்போ டீலில் வந்து 53 வந்துச்சு வச்சா, லோயஸ்ட் வந்து 53 வந்துச்சு. ஸோ இன்னும் 2 50 வரலாம். தீபாவளி சேல், இந்த சேல், பிக் பில்லியன் அப்போ 50 வரலாம். எதுவும் வரும் கண்டிப்பாக 50 வரலாம். வெயிட் பண்ணலாமா? இல்லை 40,000க்கு வந்து S24 வரும். அடுத்த மாதம் வேறு ப்ரைம் டே சேல் இருக்குது ஜூலையில். அப்போ அமேசானில் இதெல்லாம் விற்க மாட்டேங்கிறான் வச்சா, இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் விற்கிது இந்த சாம்சங். இல்லைங்க, அப்போ அதே சமயத்தில் ஃப்ளிப்கார்ட் போட்டியாக ஏதாவது டீல் போட்டால் உண்டு. அப்படி போட்டாங்கன்னா 40,000 ரூபாய்க்கு S24 வரும், 50,000 ரூபாய்க்கு S24 Plusம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது வித்தவுட் ஆஃபர். கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் குறையும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த 12GB RAM-உம் Quad HD-யும் வேணும்னு நினச்சிங்கன்னா S24 Plus தான் ப்ரோ போகணும். இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை 8Gen 2 தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சா S23 Plus போகலாம். ஐயோ அடுத்த நியூஸ். அடுத்தது HMD Skyline 2 GT. ஸோ நார்மலுக்கும் ஜிடிக்கு என்ன வித்தியாசம்னா, உன்னில் வந்து 7S Gen 3, இன்னொன்றில் வந்து 7 Gen 3. GT பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குல்ல, ஒரு சேஞ்சுமே இல்லை இதுக்கும் அதுக்கும். 108 MP. அதுக்கப்புறமா நார்மலில் வந்து 13 MP தான். ஸோ ஜிடியில் வந்து 50 MP கேமராஸு, 50 MP 50 MP 50 MPயா? ஆமாம், 13 MP வந்து ஸ்கைலைனில். இதில் வந்து 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP டெலிஃபோட்டோ, 50 MP ஃப்ரண்ட் கேமரா, 108 MP ரியர் மெயின் கேமரா இருக்கு. இந்த வாட்டி 3 OS அப்டேட், போன வாட்டி 2 OS அப்டேட் தான் சொன்னாங்க. ஆமாம், இந்த வாட்டி 3. Android 15 with 3 OS updates. பாரு அப்படியே டிஸ்ப்ளே அதே தான் இருக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்? ஐபி வேற, IP67 ரேட்டிங்ஸ் தான். என்ன எதிர்பார்க்கலாம் நான் சொல்லட்டுமா? 5000 mAh பேட்டரி. அடுத்த நியூஸ் போயிடுவேன் நீ உடனே. 49,999 மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங், 45 வாட். அதான் 33 வாட். 50,000 ரூபா அந்த ஃபோனு. 50,000. அதுக்கு அந்த லீக் பண்ண இது HMD மீமா ஏதோ ஒரு இது இருக்குல்ல, அதுவே போட்டிருக்கு. ஓவராலாக எதிர்பார்க்காதீங்க HMD கிட்டேருந்து. சாதாரண அதே மாதிரி தான் இருக்கும். ஓவர் பில்டப்லாம்
இத வந்து மாஸ் புறக்கணிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். புறக்கணிப்பா? மாஸ் புக்கிங் பண்ணுவாங்களா, ப்ரீ புக்கிங் அந்த மாதிரி இல்லாம மாஸ் புறக்கணிப்பு. இன்னும் ஆஃபர்ல எவ்வளவு வந்துச்சு? இதுக்கு எதுல கம்மியா 23,500 அந்த மாதிரி வந்துச்சு. லான்ச் ஆனது 37. HMD Skyline வந்து 37. ரிப்பேரபிலிட்டி தான் பிரைம். கேமரா நல்லா இருந்தது. ஆனா ட்விஸ்ட் என்ன 37 7S Gen 2 யாரும் வாங்க மாட்டாங்க. இது 7S Gen 3 இப்போ வேற ஒருத்தன் 7S Gen 3 GT வாங்குனே 7 Gen 3 சோ அப்போ ஓகே 7 Gen 3 ஓட 4 வந்துருச்சு. பட் 7 Gen 3 ஓட அவங்க 37 சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு HMD ஃபேன்ஸ் வாங்குவாங்க. 7S Gen 3 30,000 னு சொன்னாங்க. 7S Gen 3 தான் இருக்கும். 7 Gen 3 க்கு எக்ஸ்ட்ரா காசு GT க்கு. HMD ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்கடா, ட்விட்டர்ல இருக்காங்க. அவங்க டாக்ஸிக்கா இருக்கிறது இல்ல. டாக்ஸிக் ஃபேன்ஸ் எனக்கு தெரியும். பழைய நோக்கியா ஹகிஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பழைய நோக்கியா ஃபேன்ஸ் இப்போ HMD ஃபேன்ஸ் மாறிட்டாங்களா? கொஞ்சம் பேர் தான், எல்லாரும் இல்ல. நீங்க எப்படி? நீங்க எப்படி? நான் வந்து இப்போ பிக்சல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் காலகாலமா. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, HMD கிட்ட கேட்டா பழைய நோக்கியா ஃபேன்ஸ் வந்து இன்னும் HMD ஃபோன்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் இதை விட்டு போகாம அவங்களோட கனவுல. ஏச்சி இல்ல நிஜமா வாங்குறாங்க. 130 135 120 அதெல்லாம் வாங்கி எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட கொள்ளு தாத்தாக்கு யூஸ் பண்றதுக்கோசரம் வாங்குறாங்க. பட்டன் போன்ல இன்னும் நல்லா இருக்கு, அதனால வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து HMD Skyline தானே இந்த பொரு. இதுல இப்போ அமேசான்ல HMD Skyline வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு? ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் ஆர்டர் போட்டாங்க. சார் இருக்கு 26,000 ரூபாயா? இது ரீஃபர்பிஷ்ட் இல்ல, அவ்வளவுதான். டன் ஸ்டாக் இல்லங்க, டன் அண்ட் டஸ்டட் முடிஞ்சிச்சுங்க. ஓ கிரஸ்ட் இருக்கு பாருங்க, பயங்கரமான போன். Skyline 10 வந்து கிரஸ்ட் வருதுங்க. ஐயோ அதோட இதுவே பரவாயில்ல, இதெல்லாம் பெட்டரான போன். சாக்கு பே வச்சின்னு நானே எவ்வளவு. அடுத்து Afzal, despite having OIS, EIS and HDR, Chinese phones still struggle with video recording. Yes. Excessive EIS jitter and HDR blooming remains big issue. Guys, does anyone know a Chinese phone or model that doesn't have this issue? அப்படி ஒரு மாடலே இல்லை. ஓரளவுக்கு முன்னையாவது ஹுவாவே கொஞ்சம் சொல்லலான்னு தோணும். அவங்களே இப்போ நான் கம்பாரிசனில் பார்க்குறேன், சைனீஸ்லாம் கம்பாரிசன் வீடியோ போடுவாங்க, அதுலேயே ஹுவாவே கொஞ்சம் அடி வாங்குது. இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா ஒரு சினாரியோவில் விவோ சூப்பராக இருக்குது X200 Ultra, இன்னொரு சுச்சுவேஷனில் Xiaomi 15 Ultra ஸ்கோர் பண்ணுது, இன்னொரு சுச்சுவேஷனில் பார்த்தா ஹுவாவே ஸ்கோர் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறது? எல்லா சுச்சுவேஷன்டாவே இல்லை. எல்லா சுச்சுவேஷன்லையும் ஸ்கோர் பண்ணணும்னா ஜோக்கர் சாம்சங்லாம் ஸ்கோர் பண்ணுறான் சில சமயத்தில். ஏன்னா இப்போ ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா சாம்சங் கொஞ்சம் வீக் தான் கேமரா ஹார்ட்வேர்ல. ஆப்டிமைசேஷன் எப்படியே பண்ணி ஆப்டிமைசேஷன் இருக்கு, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ல வந்து சாம்சங் பண்ணி. இதுவே நீங்க வந்து ஒரு 5x 4x அதுக்கு மேல வீடியோக்கு ஜூம் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்கலாம் மனசாட்சியில 20x எல்லாம் ஜூம் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 4x தான் போவேன் 3x தான் போவேன், எவ்வளவு வரைக்கும் ஜூம் போகுது அப்படின்னு காட்டிட்டு அப்படியே விட்டா பரவாயில்ல, அதுலயே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3xல வீடியோ எடுப்பீங்கன்னா அப்போ நீங்க ஐபோன் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஐபோன் கன்சிஸ்டண்டா இருக்கு. பட் இவங்க எல்லாரும் அந்த 20x எல்லாம் காட்டுறதுனால தான் என்ன ஆயிடுதுன்னா அந்த 20x ஜூம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபோன்ல இருக்கவே இருக்காது, அந்த இடத்துல அது ஃபிளாட் ஆயிடுது. பட் மத்தபடி பாத்தீங்களா எங்க கிட்ட 20x இருக்கு, ஐபோன்ல இல்லங்க. ஏன் நத்திங்ல இப்படி ஜிட்டர் ஆகுதுங்க? நத்திங்ல அல்காரிதம் சரியில்லடா நிஜமா, அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களோட OnePlusல அல்காரிதம் நல்லா இருக்கும். ஆமா OnePlusல நல்லா இருக்கும், Realmeல நல்லா இருக்கும். பண்ணாதான் உண்டு இவனுங்க இல்லன்னு அவங்க தான் சும்மா வடை சுட்டு சுத்திட்டு இருக்காங்க கடுப்பு. யாரு இவனுங்க தான். ஏய் காலு நத்திங் த்ரீ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஆனா ட்ரூ ஃபிளாக்ஷிப்னு சொல்லிருக்காங்கல, ஒரு ட்ரூ ஃபிளாக்ஷிப் ஏதாவது ஒன்னு நீ சொதப்புனா வெய்யேன், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் புடிச்சு லண்டன் வந்து உன் கழுத்து அறுத்துருவோம் பாத்துக்கு. இப்படிலாம் பேசிட்டு இருக்காரா நிஜமா? ஏதாவது இருக்கா எவனா கான்ல போய் அறுத்து வைக்க போறான்? நான் சும்மா பேச்சுதாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். எதிர்பார்ப்ப காலு நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கா வந்தாகணும். நீ எப்படி இருப்பேன்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி தெரியுமா? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் இல்லையா. யாரோ டப்பிங் பண்ணிருக்காங்க என் வாய்ஸ்ல, ஏஐ வச்சு வீடியோ கிரியேட் பண்ணிட்டாங்க ஐயா. ஆமாய்யா, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா. என்னோட அட்மின் தாயா இதெல்லாம் பேசுனது. அதேதான், அப்படிதான் வருது எனக்கு மைண்ட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யாராவது யூஸ் பண்றீங்களா? புது டூல்ஸ் ஃபார் போட்டோஸ் அண்ட் மியூசிக் ஷேரிங் வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அப்படியா? நீ செக் பண்ணல புது அப்டேட்டு கிரியேட்டிவ் டூல்ஸ். இங்கே பாருங்க புதுசாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கிரியேட்டிவ் டூல்ஸ் லே அவுட் இருக்கான். இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்குல்ல இந்த மாதிரி வந்து லே அவுட் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தா வருஷக்கணக்காகுது. அடுத்தது வந்து மியூசிக்கு சாங் யூஸ் பண்ணி இந்த மியூசிக் ஸ்டிக்கர்ஸ் இருக்கான்.
அப்புறம் ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ், எந்த ஃபோட்டோ வேணால் ஸ்டிக்கர்ஸை மாற்றுறது அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆட் யுவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீ இதை ஆட் பண்ணால் மற்றவங்களோட இதுவும் வந்து ஆட் பண்ணலாம், அவங்களோட இதுவும் ஆட் பண்ணுற மாதிரி. இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதான் அது எல்லாத்தையுமே இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துருக்கோம் ஸ்டேட்டஸில் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிராஸ் போஸ்டிங் வேறு இருக்குல்ல, ஒன்றில் போட்டால் எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து கிராஸ் போஸ்டிங் மாதிரி பண்ணலாம். அது வேறு வந்துருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிடுறாங்க போட்டு. இன்னைக்கு சடனாக எல்லாரையும் மிரட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. என் லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுன்னா பாருங்களேன். ஃபோன் 3 வச்சிருக்கீங்க கையில்? அப்போ இல்லை, பிக்சல் தான். சரி, என்ன மாதிரியான ஃபோட்டோவாக இருக்கும்னு கெஸ் பண்ணு. இந்த மாதிரி ரிலேட்டட் டு ஃப்ளைட்டா? டேக் ஆஃப் இல்ல, லேண்டிங் இல்ல, அப்பனா ஃப்ளைட் மேல பறக்கிறது. சரி, பறக்கிறதுனால அதுல என்ன வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இருக்கு? பறக்கிறதுனா 2 ஃப்ளைட் கிராஸ் ஆகுதா? அது கூட நான் எடுத்திருக்கேன், ஆனா க்ளோஸா கிடைக்கல. எப்போ எடுத்தது? காலையில எடுத்ததா மத்தியானம்? சூரியனுக்கு நடுவுல ஃப்ளைட் போற மாதிரி. அந்த மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரியே எடுத்திருக்கேன். சன்செட் அப்ப எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. கலர் நிஜமாவே? ஆமாடா, ரெயின்போ. அது கிளவுட் இல்ல, இது ஆக்சுவலா கிளவுட். அது தெரியல, இது புகை கிடையாது. அந்த கிளவுட் இது வந்து என்ன கிளவுடா புகையா? கிளவுட்ரா என்ன ஒண்ணா, இதுக்குள்ள டர்பைன்ஸ் இருக்குல்ல, சுத்துது இல்ல, வெளியில இருக்க காத்த சக் பண்ணி வெளில விடுது இல்ல, அப்ப வாட்டர் வேப்பரா வெளில வரும். அதனால இன்ஸ்டன்ட் கிளவுட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ல சூரிய வெளிச்சம் மட்டும் ரெயின்போவா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர். இந்த இமேஜ் நான் அட்டாச் பண்றேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சது. ஆக்சுவலா பிரம்மோஸ் லான்ச் பண்ணும்போது நீங்க எடுத்தது அப்படி நினைச்சிட்டேன். இந்த மாதிரி பேசி காலே அப்படின்ற மாதிரி. இப்போ இது எப்படி தெரியுமா? ஐயா, டிஃபென்ஸ்ல யாராவது இருக்கீங்கன்னா, மினிஸ்ட்ரியில யாராவது இருக்கீங்கன்னா, எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆகுனா வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறான். அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது சமயம். அவ்வளோதாங்க. ரைட்டு, ரைட்டு. இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நாளைக்கு பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. பாய். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான், நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான், நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.